சிவப்பு அவல் பாயாசம். அவலை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதை அப்படியே குக்கரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடையே ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 3 விசில் இல்லைன்னா 2 விசில் போதும். நான் எப்போவும் அவல் பாயாசம் இந்த மாதிரி தான் செய்வேன். ஒரு சிலர் பால் ஊற்றி செய்வாங்க. நான் பால் ஊற்றி செய்ய மாட்டேன், தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வேன். எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது தான் பிடிக்கும். ஒரு தடவை நீங்களும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் செய்கிற மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இதே மாதிரி. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவல் பாயாசம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 1 கப்பு அவலுக்கு 1 கப்பு ஜீனி சரிக்கு சரி தான். இல்லை இனிப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே சாப்பிடுவோம், ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தலை தட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 கப்பு ஜீனி கொஞ்சமும் போடுறேன். கொஞ்சோண்டு இனிப்பு தூக்கலாக எடுக்கிறது, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் நைஸ் உப்பு, ரொம்ப கிடையாது, கொஞ்சோண்டு. அந்த ஜீனி ஃபுல்லாக நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த அளவுக்கு போட்டால் போதும் இனிப்பு எடுக்கிறதுக்காக. டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அங்கிட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து நெய்யில் வந்து நல்லா முந்திரியை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும்தான் போடுறேன். நல்லா ஒரு கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதையும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். அப்போ நான் தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அதில் வந்து தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், பால் மட்டும். இது அடுப்பை ஆஃப் பண்ணி தான் அதை ஊற்றணும். சூடோடு அப்படியே அடுப்பு ஆன்லேயே ஊற்றிட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் ஒரு மாதிரி. அதனால் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கிண்டிகிட்ருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வறுத்து வச்ச அந்த முந்திரியை அதில் போட்டுருங்க. அந்த நெய்யோடு சேர்த்து அப்படி ஊற்றிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்கு கொண்டு வைங்க. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான அவல் பாயாசம் ரெடி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.